அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. வாழ்க்கையின் இலக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோளை பிடித்து கொண்டு உலகத்திலே நீ ஒரு வழிப்போக்கனை போல இரு என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், மாலையில் நீ இருந்தால் காலை நேரம் வரும் என்று எதிர்பார்க்காதே, காலையில் நீ இருந்தால் மாலை நேரம் வரும் என்று எதிர்பார்க்காதே. நோய் வருவதற்குள் உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள், மரணம் வருவதற்குள் உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை பயன்படுத்திக்கொள் என்றார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6416 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இலக்கை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னென்னவெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருக்க வேண்டும், அதற்காக இன்னென்ன வழிகளிலே எல்லாம் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு சரியான திட்டமிடலை மனதில் எண்ணிக்கொண்டு வெகு தூரம் பயணிக்கிறான். இது யதார்த்தமான ஒன்று. பயணத்தின் இடையில் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்து தங்குகிறான். அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அங்கே தங்கிவிடுகிறான். அதற்கான சௌகரியங்களை அமைத்து கொள்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் தங்கிவிட்டு அங்கிருந்து அவனுடைய வாழ்க்கையின் இலக்கை நோக்கி புறப்பட்டு விட வேண்டும். அங்கே தங்குவதற்கு நல்ல வசதியாக இருக்கிறது என்று அங்கேயே தங்கிவிட நினைத்தால் அவனை விட அறிவில் குறைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர் இலக்கையும் நமக்கு எந்த வகையிலேயுமே அடைந்து கொள்வதற்குண்டான சாத்தியம் இல்லாமல் போய்விடும். அவருக்குண்டான இலக்கை அவர் அடைந்து கொள்ள முடியாது. அதே போன்றுதான் நமக்கு இந்த உலகம் சந்தர்ப்பத்திற்காக இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே தங்கியிருக்கிறோம். அதற்காக வேண்டி வீண் விரயமில்லாமல் ஆடம்பரமில்லாமல் எல்லா வசதிகளையும் நாம் செய்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான தவறுமே இல்லை. ஆனால் இதையே அடிப்படை என்றும் அசல் என்றும் இதுதான் உண்மை என்று நினைத்து மறுமையை மறந்துவிடக்கூடாது. அப்படி மறந்துவிட்டால் நாம் நஷ்டத்திற்குள்ளாகி விடுவோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற விஷயங்கள் தான் நமது சேமிப்பு என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான சேமிப்பு எதுவென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். நம் மறுமை வாழ்விற்காக வேண்டி நாம் அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அணுவணுவாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய உண்மையான சேமிப்பு, அதுதான் நமக்கு பயன் தரக்கூடியது. நாம் இன்றைக்கு சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம், சேர்த்து வைக்கின்ற பொருளாதாரம் அனைத்துமே நம்முடைய இறப்பு வரைதான், அதாவது மரணம் வரைதான் நமக்கு பயன் தரும். ஆனால் நம் மரணத்திற்கு பின்பாக மறுமை வரை கை கொடுப்பது நம்மால் செய்யப்படுகின்ற நல்லறங்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மையத்தை அவருடைய குடும்பம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய அமல், இந்த 3 விஷயங்களும் பின்தொடர்ந்து செல்லும். இதில் அவருடைய குடும்பமும் அவருடைய பொருளாதாரமும் திரும்பி விடுகிறது. அவர் செய்த நற்காரியங்கள் மட்டுமே அவரோடு தங்கிவிடுகிறது. எனவே வியாபாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி அதிக அக்கறை கவனம் செலுத்துகின்ற நாம் நற்காரியங்கள் புரிவதிலேயும் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் வாழ்க்கையிலே நமக்குண்டான இலக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.